ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இப்போ ரீசெண்டா கொடுத்த பேட்டியில இனி தனுஷோட நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொன்ன செய்தி தான் சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். கடந்த 2004ஆம் ஆண்டு ரஜினிகாந்தோட மூத்த மகளான ஐஸ்வர்யா அவர்கள் தனுஷை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் 2 மகன்களும் இருக்காங்க, யாத்ரா அண்ட் லிங்கான்னு சொல்லிட்டு. இந்த நிலையில இவங்க 2 பேரும் 2 வருஷமா பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இதை பத்தி 2 பேர்கிட்ட என்ன கேட்டாலும் அதுக்கான பதில் சரியாவே வரல. இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கலந்துகிட்ட ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டா, நான் 2 வருஷமா தனியா தான் இருக்கேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதுவும் நான் தனியா ஃபீல் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. வைராஜா திரைப்படத்துக்கு அப்புறம் நான் பிரேக் எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, முழுக்க முழுக்க என் குழந்தைங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தனுஷையும் ஐஸ்வர்யாவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு 2 பேர் வீட்லயுமே நிறைய ட்ரையும் பண்ணி பார்த்தாங்களாம். ஆனா அது 2த்துக்குமே அசரவே இல்லையா. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு தனிமை ரொம்ப பிடிச்சிருக்கு, அது ரொம்ப பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாமா. இனிமே அவங்க தனுஷோட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கறத மறைமுகமாவே நிறைய தடவை சொல்லிட்டாங்களாம். இதுதான் ரசிகர்களுக்கு மத்தியில பெரும் பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது. காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, நல்லாதான் அவங்க வாழ்க்கை இருந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு இவங்களோட பிரிவு இந்த இடத்துல ரொம்பவே ஆச்சரியத்தை வெளிப்படுத்திருக்குன்னு சொல்லியே ஆகணும். ரசிகர்களான நீங்களும் மக்களான நீங்களும் இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.